வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலபல வதைப்படலத்தின் 3ஆம் பாகம். ஜாம்பவானின் முகத்தை நன்கு நோக்கிய அங்கதன், அறிவு ஒழுக்கங்களால் மேம்பட்டவனே, ஆம்பலுக்கு பகைவனான சூரியனிடத்திலே கல்வி கற்ற அனுமனி ஒத்தவனே, முன்பு நீ திருமாலே ஸ்ரீராம பிரானாக அவதரித்துள்ளார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி எங்களை தேற்றினாய் அல்லவோ? வானரங்களுக்கு தேறுதல் சொல்லத்தக்க நீயும் ஆறுதல் இல்லாதவனாய் அஞ்சினாய் போலும். உனது புலமையையும் புகழையும் போற்றாது உயிரையா நீ போற்றினாய் என்றால் பின்பு புகழ்தான் என்ன, புலமைத்தான் என்னவாகும்? தலைவரானவர் ஒருவேளை இறந்து போக நேர்ந்தாலும் அதற்காக தமது வீரத்தில் குறைந்து போகலாமா? இப்போது அஞ்சினோம், அதனால் பழியையும் நாம் ஏற்றோம். இந்த போர்க்களத்தை விட்டு சென்று எங்கே வாழ்ந்தாலும் இறந்து போகாமல் வாழ முடியுமா? இப்போது நாம் ஸ்ரீராம பிரானுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் போனால் நாம் அமிழ்தென்று எண்ணி வாயிலிட்ட நஞ்சினை போல் ஆவோம் இல்லையா? நம்மை அடைக்கலமாகி வந்த வீரரை தனியாக விட்டுவிட்டு போவதை காட்டிலும் நாம் இறந்து போவதே நலமாகும். கடலை கடைந்த வாளியும் ஸ்ரீராமபிரானின் அப்பினால் மாண்டு போனதை நீ மறந்து போனது என்ன? மேலானவனே, அப்பெருமானுடைய ஆக்னேயஸ்திரத்தினால் முன்பு கடலடைந்த நிலையை உணரவில்லையா? அரக்கர் எத்தனை பேர்தான் இருந்தால் என்ன, அங்கே தர்மம் என்பது சிறிதும் இல்லை. தர்மத்தை எங்கேனும் பாவம் என்றது உண்டா? இதனை நீ அறியவில்லையா? பித்தரை போல நீயும் மஞ்சு ஓடும் இந்த வானரர்களுடன் சேர்ந்தது உனது தகுதிக்கு பொருத்தமானதாக இல்லை என்று சொல்லி முடித்தான். ஜாம்பவான் அதை கேட்டு சிறிது நேரம் நாணத்தினால் மனம் வாடி நின்றான். பின்பு அவன் அங்கதனுக்கு பதில் சொல்லத் தொடங்கி, தூண் போன்ற தோள்களை பெற்ற வீரனே, இப்போது வந்துள்ள அரக்கரை கண்ட பின்பு அவர் முன்னே அஞ்சி ஓடாது நிற்பது முடியுமா? அப்படி இருக்க குரங்குகள் அஞ்சு ஓடின என்றால் அவற்றின் மேல்தான் என்ன தவறு? இவர்களோடு யமனும் பக்கைக்க வலிமை பெற்றுள்ளானா? மாலியை கண்டேன், மாலியவானை கண்டேன், கால நேமியையும் கண்டேன், இரண்யனையும் கண்டேன், கொடிய ஆழக்கால நஞ்சினையும் கண்டிருக்கின்றேன். மதுக்கைடபர்கள் கடலை கலக்குகையில் அவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த அரக்கர்களுக்கு உள்ள வலிமை அந்த அரக்கர்களுக்கெல்லாம் இருக்கின்றதா? இவ்வாறான பலத்துக்கு மேலே அந்த அரக்கர்கள் வரமும் பெற்றவர்கள், மாயத்தில் வல்லவர்கள், கடற்கரை மணலை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றவர்கள், கலியினும் கொடிய மனதை உடையவர்கள் மற்றும் கற்ற படைக்களத்தை கையில் கொண்டிருக்கின்றவர்கள். இப்படிப்பட்ட இவர்களைக் கண்டு தேவர்களே அஞ்சும் பொழுது நமக்கு அஞ்சுவது அல்லாமல் வேறு என்ன செயல் இருக்கின்றது? எப்படி இருந்தாலும் இறந்து போவதே ஆனாலும் போருக்கு அஞ்சு ஓடி வந்தது அழகில்லைத்தான். இந்த செயல் நமக்கு இந்த பிறவியில் பழியைத்தான் தேடித் தரும், மறுமையில் நரகத்தில் தள்ளும். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகையால் நமது சேனையை திரும்பச் செய்வோம். ஐயனே, நான் சொல்ல வேண்டுவது இன்னும் ஒன்று விட்டு. ஆம், இந்த அற்பச் செயலை செய்த நாங்கள் எப்படி ஸ்ரீராம பிரானின் முகத்திலே சென்று விழிப்போம் என்றான். அங்கதன் அதற்கு ஜாம்பவானை பார்த்து, பகைவரை வெல்வதும் அவர்களிடம் தோற்பதும் எதிர்த்து நிற்பதும் எதிர்த்தோரை கொள்வதும் முற்காலத்திலிருந்தே வீரர்களுக்கு ஏற்பட்டதே. அது இருக்கட்டும். நான் ஒன்று சொன்னதும் அதற்கேட்டு நீர் இங்கேயே நின்றீர். ஆராய்ந்து பார்க்கும் இடத்து நீரும் ஆராய்ச்சி உள்ளவரே. சிறிதும் நீர் அஞ்ச வேண்டாம். ஐயனே, நாம் எல்லோரும் ஒன்று கூடி சென்று நின்றாலும் ஒரு செயலை செய்வதற்கு வலிமையுடையவர்களாக ஆக மாட்டோம். திருமாலின் அம்சமான ஸ்ரீராம பிரானே சென்று பகைவரை எதிர்த்து கொன்று போரை முடிப்பார். வெற்றி கொள்வோம். இல்லை என்றால் அவருடனே இறந்து போவோம். ஆகவே அவரை விட்டு ஓடிப்போவதால் நமக்கு புகழ் ஒன்றும் இல்லை என்று சமாதானம் சொன்னான். பிறகு ஜாம்பவான் வானர சேனாதிபதிகளை நோக்கி, நமது சேனை அஞ்சு ஓட நிற்பது குறித்து என்ன வியப்பு? நாமே போர்க்களத்தை விட்டு அஞ்சு ஓடி வந்தோம். அதனால் பெரும் பழியை பெற்றுக் கொண்டோம். இப்போது அப்பழியோடு திரும்பவும் போர்க்களம் நோக்கி செல்லத் தொடங்கினோம். ஆகவே இனி நமது வீரர்கள் அனைவரும் திரும்பி வரட்டும் என்று கூறினான். ஜாம்பவானின் வார்த்தைகளை கேட்டு சேனாதிபதிகள் போர்க்களத்திற்கு திரும்பினார்கள். அவர்களோடு வானர வீரர்களும் திரும்பினார்கள். திரும்பிய சேனாதிபதிகளையும் வீரர்களையும் அழைத்துக் கொண்டு
அங்கதன் போர்க்களத்திற்கு வந்தான். ஸ்ரீராமபிரான் போருக்கு வந்த அரக்கச்சேனைகளை ஒரு முறை நெடிது நோக்கினார். பின்பு தம்பியிடம், அத்தனே, அரக்கர் என்ன, அவுணர் என்ன, இவர்கள் எத்தனை பேர்களாக இருந்தாலும் சரியே, நான் வில்லை வளைத்த அம்பு தொடுத்த போது நெருப்பு கூட்டத்திலே விழுந்த பஞ்சு பொதிகளைப் போல இவர்கள் யாவரும் அழிந்து போவார்கள். இதனை நீ அறிவா இல்லையா? எனது ஆற்றலுக்கு ஏற்ற தடங்கள் உண்டென்று எனது அறிவுக்கு தோன்றுவது எதுவும் இல்லை. காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாததை கண்ட கலக்கத்தினாலேயே குரங்கு சேனை போர் புரியாமல் அஞ்சு நிலைகட்டோடி தமது வாழிடங்களில் புகுந்து கொள்வது உண்டு. ஆகையால் நான் இந்த அரக்கச்சேனையை முற்றும் அழிக்கும் வரையில் நீ போய் குரங்கு சேனையை அரக்கர்கள் வந்து நெருங்காதபடி காப்பாய். இங்கே கொடிய சேனையை ஏவி விட்டு அங்கே வந்து ராவணன் வானர சேனையை தாக்கினால் அவனை அம்பேதி தடுக்க தக்க வீரர் உன்னையன்றி வேறு யார் இருக்கின்றார்கள்? மாருதியோடு நீயும் வானர வேந்தனான சுக்ரீவனும் விரைந்து சேனையை காக்கச் செல்லுங்கள். எனது தனிமையை எண்ணி மனம் சோர்ந்து போவீரானால் நாம் கொடும் போரில் தோற்று போவோம் என்றார் அவர். அண்ணலின் பேச்சை கேட்ட லக்ஷ்மணன், ஐயனே, நீ சொன்னதே இப்போதைக்கு செய்யத்தக்கது. மற்றும் உம்மருகே நாங்கள் நிற்பதால் என்ன பயன் இருக்கின்றது? தேவர்களைப் போல பேசாமல் உமது வில்லாட்களை பார்த்து கொண்டு தான் நிற்போமே தவிர உமக்கு என்ன உதவியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று ஸ்ரீராமரிடம் தெரிவித்துவிட்டு வானர சேனையை காக்கும் பொருட்டு செல்லத் தொடங்கினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.